எங்கள் 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. இதே போதும்னு நினைக்கிறீங்களா நம்ம வாழ்க்கைக்கு? இந்த 1200 ரூபாய் மாதம் மாதம் கிடைச்சா போதும், நம்ம வாழ்க்கையை இதுக்கப்புறம் வாழ்ந்துடலாம், இதே மாதிரி கொண்டு போயிடலாம், இதுவே போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தானம்மா? அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை தான் கொடுப்பாங்க. மிஞ்சி போனால் நம்மெல்லாம் சேர்ந்து ஏதாவது கிளர்க்கு இவங்க தலைவர்கிட்ட பேசினா 1200 1500 மாற்றுவாங்க. ஆனால் அவங்க மாற்றும் போது விலைவாசியும் அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்திருக்க போது ஒரு நாளைக்கு 30 ரூபாய், மாதம் 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாய். இதை நம்மளால சம்பாதிக்க முடியாதா? வேற விதத்தில் சொந்தமாக தொழில் செஞ்சு சுய தொழில் மாரி செஞ்சு வீட்டுக்கு வீடு ஏதாவது இந்த குடிசை தொழிலெலாம் செய்வாங்கள்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் வாய்ப்புகள் கொடுக்குறேன். உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் அரசாங்க வேலையை பார்த்துட்டு எனக்கு பொருளை மட்டும் கொடுத்துருங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், காசு நீங்கள் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ தன்மானத்தோடு இருக்குது. இப்படி வேகாத வெயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த அச்சு ரேக ஒழில போய் பேங்க்குக்கு போ, உன் பேர் இல்லை, உன் பேர் அடுத்த வாரம் தான் வரும், போயிட்டு வா. இதெல்லாம் என்னமா வேலை? நம்ம இவங்க ஆட்சியில் இருக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன தான் அனுபவிக்கிறது? ஏமா இப்போ உங்களுக்கு பால்கோவா செய்ய தெரியும்? உங்களுக்கு பால்கோவா செய்ய தெரியும்? அதை போல முன்னேறத்துக்கு வர வச்சு நல்லா வசதி ஆகிட்டா நாங்க ஒரு வேலை கொடுக்குறோம். எங்க பேத்திக்கா எங்களான அது கறக்காம போயிட்டு போக வேண்டியதுதான். சரி, நல்லா வாழணும்னு ஆசையாவது இருக்கா? ஒரு வேலை வாழறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்க வேணாம் நான் சொல்லிட போறீங்க. யதார்த்தத்தை அவங்க பேசுறாங்க. இப்ப இருக்க ஆட்சியாளர்கள்லாம் பண்ண மாட்டாங்கன்னு பேசுறாங்க. ஆனா அதைத்தான் சொல்ல வர, இவங்க எல்லாம் இப்படிதான் வச்சிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி கண்ணுக்கே தெரியாதவங்க 1000 500ன்னு கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு கார்ல போறவங்களுக்கே நம்ம வாக்கு செலுத்துறோம். இத்தனை வருஷமா ஆண்டவங்களுக்கே நம்ம வாக்கு செலுத்தினா நம்மெல்லாம் எப்பதான் ஆள்றது? நம்மெல்லாம் எப்பதான் அதிகாரத்துக்கு வருவது? 5 வருஷம் ஓட்டு போட்டு பாக்குறோம். ஒரு 2 நாளைக்கு தண்ணி வந்து 3 நாள் ஏறுமாடு. இது போல வந்து எந்த எம்எல்ஏவாவது உங்கள்கிட்ட நின்று பேசிட்டாங்க? நாங்க சண்டை போட்டு அடிச்சுக்கின்னு வச்சுக்கின்னு கூட ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு ஒரு 10 மாசம் சேர்ந்து என்ன சொல்லு, அது சரியா இருக்கும். அதுதான் 10 மாசம் சேர்ந்து என்ன இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறோமா, யாராவது எந்த பெண்களாவது நினைப்போமா என் ஊர்ல டாஸ்மார்க் இருந்தா பரவாயில்லன்னு? எல்லார் மனசுலயும் என்ன இருக்கு? அந்த கருமாந்திரத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஓய்வு போச்சுன்னா உயிரை இந்த விக்கிரவாண்டி தொகுதி எனக்கு என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும், என்னோட அதிகாரத்துக்கு வந்துரும். ஒரு எம்எல்ஏ நினைச்சா அவங்க இருக்கிற எம்எல்ஏ தொகுதியில சுத்தி பத்தி எங்கேயுமே வந்து டாஸ்மார்க் இல்லாம மூட முடியும். ஆனா இப்ப இருக்கவங்க செய்ய மாட்டுறாங்க. ஏன்னா இந்த சாராய ஆலையை வச்சு நடத்துறது அவங்கதான்றதால அந்த கடைக்கு போற சப்ளை வீணாயிடும் அப்படின்றதால ஒழிக்க மாட்டாங்க. நான் உறுதி கொடுக்குறேன், சத்தியமா கண்டிப்பா நான் வந்தா ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம மூடி காட்டுவேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நான் அதை செய்யலன்னா அடுத்த நாளே பதவியும் விலகிடுவேன். பதவி விலகுறேன் இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? பதவிக்கே நீங்க கொடுக்கல, அப்படி இருந்தும் என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா நான் அதை நிறைவேற்றி காட்டுவேன். உங்க நம்பிக்கைக்கு பல மடங்கு நான் திரும்ப கடன்படுவேன். ஆனா அதை செய்யலன்னா நான் பதவியும் விலகிக்கிறேன். நான் என்னுடைய தப்பு உணர்ந்துட்டு பதவி, ஆனா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தர மாட்டேன்.